ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னடா இன்னைக்கு திடீர்னு முன்னாடி உட்காந்துட்ருக்காங்களேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு உங்ககிட்ட பேசணுன்ட்டு தான் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி என்ன நாளுன்னு பார்த்தீங்கன்னா, கோகுல அஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி. நான் இப்போ தான் பூஜை முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், உங்களை எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்காக. கிருஷ்ண ஜெயந்தின்றது சாதாரண நாள் கிடையாதுங்க. அதுவும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய விசேஷமான நாள் இது. இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட 16 வருஷம் கழித்து தான் எனக்கு பாப்பா பிறந்தா. எங்கள் எனக்கு பொண்ணு இருக்கா, இப்போ காலேஜ் படிச்சிட்ருக்கா. பார்த்திங்கன்னா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி விரதமும் சஷ்டி விரதமும் நான் விடாமல் செஞ்சிட்ருந்தேன். என்னால் முடிஞ்சது ஒவ்வொரு வருஷமும் செய்வேன். சஷ்டியும் செய்வேன், மருதமலை ஆண்டவனையும் கும்பிடுவேன். அந்த அளவுக்கு பூஜை பண்ணி சாமிக்கிட்ட வேண்டி தாங்க எனக்கு எங்கள் பாப்பா பிறந்தா. அதனால் நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக சந்தான கோபாலகிருஷ்ணனை கும்பிடுங்க. ஒரு முறை கும்பகோணத்தில் இருக்கார், அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். முடிஞ்சால் திருக்கருக்காவூர் கூட போயிட்டு வாங்க. அங்கேயும் கருக்காவூர் அம்மன் இருக்காங்க, கர்ப்பரக்ஷாம்பிகை தாய். அவங்களையும் நீங்கள் போய் கும்பிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, அதுக்கு சாட்சியும் நான் தான். அது மட்டும் இல்லாமல் நான் 2-3 பேருக்கு சொல்லி வச்சுருந்து அவங்களும் போயிட்டு வந்திருக்காங்க. 2 குழந்தை கூட பிறந்து இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூஜை பண்ண வீடியோ போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடியும் நான் ஏற்கனவே ஒரு ஆடி வெள்ளி செஞ்சுருக்கேன், அந்த வீடியோவும் ஜாயின் பண்ணி விட்றேன். 2த்தில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சது சிம்பிளாக செஞ்சுருக்கேன், பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் பூஜை அறையில் ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா பார்த்துட்டு கேளுங்க, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா, பொங்கல், முறுக்கு, வடையும் சோமாஸ் வச்சுருக்கேன். அப்புறம் அவல், வெல்லம் போட்டு வச்சுருக்கேன். பாலில் கல்கண்டு போட்டு வச்சுருக்கேன். தயிர் வச்சுருக்கேன். வெண்ணெய் வச்சுருக்கேன். கிருஷ்ணர் படத்தில் பாருங்கள், வெண்ணெய் வெட்டி விட்டுருக்கேன். குலதெய்வ விளக்கு வச்சுருக்கேன். இப்படி தாங்க எங்கள் பூஜை அறை இருக்குது. இப்போ மாற்றிருக்கேன் 2வது வாட்டி. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் ஆணிலேயே அடித்து மாட்டிட்டேன். கீழே சாய்ச்சி வச்சுட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. கீழ் வரிசை மட்டும் நான் இப்போ ஆணி அடித்து மாட்டியிருக்கேன். இது வலம்புரி சங்குங்க, ராமேஸ்வரத்தில் வாங்கிட்டு வந்தது. மீராபாய் இருக்காங்க, ஆஞ்சநேயர், எல்லா சாமியுமே இருக்கும் என்கிட்ட. ஆனால் எல்லாமே நிறைய நான் வாங்கினது கிடையாது, நான் பல வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சது இதெல்லாம். சரிங்களா, அதை ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன்.
இப்போ பார்த்துருப்பீங்க பூஜை பண்ணியிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சது, என்னால் முடிஞ்சது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சாவே போதும். பிரமாதமாக பயங்கரமாக அப்படியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. சாமிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன துளசி கூட வச்சு கும்பிடலாம். அது கிருஷ்ணருக்கும் சரி, எந்த சாமிக்கும் தண்ணி, நெய்வேத்தியம், பால், கல்கண்டு இந்த மாதிரி எது வச்சுனாலும் கும்பிடலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா பால், தயிர், வெண்ணெய் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு 2 பழம் இருந்தது வச்சுருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா? நம்மளால் முடிஞ்சு எளியோனுக்கு இறைவன் எப்போவுமே வந்து கருணை செய்வான். அதனால் யாரும் இப்படி தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பயங்கரமாக செய்யணும்னு இல்லை. ஆனால் கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குமோ அவள் மெயினாக வைப்பாங்க. அவள் வச்சு கூட நம்ம சாமி கும்பிடலாம். சரிங்களா? நீங்கள் முன்னாடி இருக்கிற சாமி பூஜை பண்ண அந்த வீடியோவும் போடுறேன், இதுவும் போடுறேன். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்படி தான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சது ஒரு நேரமாவது கண்டிப்பாக செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த முதல் இந்த உட்காந்து பேசுகிறேன் இல்லைங்களா, இந்த வீடியோ வந்து ஒரு சாமியோட கோகுல அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேலாவது ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, யூடியூப் மூலயமா எனக்கு ஒரு வருமானம் வேணுன்றதுக்காக தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ வருஷத்தில் போராடி ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணி இப்போ யூடியூப் ஆரம்பித்து இப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. மக்கள் எல்லாரும் எனக்கு வேண்டியது பணமும் வேணும், அதே மாதிரி எனக்குன்னு 4 சொந்தங்கள் வேணும். அது ரெண்டுமே இந்த யூடியூப் மூலிமா கிடைக்குன்றதுக்காக தான் இந்த ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.